வாங்க இன்னைக்கு நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் பார்க்கலாம். கேட்ட உடனே கொஞ்சம் டஃப்பாக தோணலாம், ஆனால் ட்ரஸ்ட் மீ இது ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு சிம்பிள் ட்ரிக் சொல்லித்தரேன், அந்த அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க இவ்வளோதானா. Okay, let's dive right in. ஒரு simple questionல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Normal numbers, for example, 2 times 3 gives you one answer, 6. Simple. ஆனா vectorsக்கு மட்டும் ஏன் ரெண்டு different ways to multiply? ஒரு dot product, ஒரு cross product? Why? The answer to this question is the whole point of today's explainer. First up, நம்ம பார்த்த போறது ஸ்கேலா ப்ராடக்ட், இல்லனா இன்னொரு பாப்புலர் நேம் டாட் ப்ராடக்ட். இதை எப்படி நினைவுல வச்சுக்கணும்னா, இது ஒரு அலைன்மெண்ட் செக்க மாதிரி. ரெண்டு வெக்டர்ஸ் எவ்வளவு தூரம் ஒன்னுக்கொன்னும் அலைன் ஆகிருக்கு, இல்லனா ஒரே டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணுதுன்னு செக் பண்ற ஒரு டூல் தான் இது. ஓகே, டெக்ஸ்ட் புக்ல இந்த ஃபார்முலாவை பார்த்து யாரும் பயந்துராதீங்க. a dot b equals magnitude of a into magnitude of b into cos theta. சிம்பிளா சொன்னா இந்த டாட் ப்ராடக்ட்ன்றது a வெக்டரோட லென்த், b வெக்டரோட லென்த், அப்புறம் அவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் தீட்டாவை பொறுத்து தான் இருக்கும். The most important thing, result is a scalar. அந்த பேர்லயே இருக்கு. So final answer ஒரு நம்பர் மட்டும்தான், வெக்டர் கிடையாது. But let me tell you a secret. நம்ம 99% of the time எக்ஸாம்ல சம்ஸ் போடும்போது அந்த cos theta formula யூஸ் பண்ண மாட்டோம். There is a much easier method. This is the trick that will save you a ton of time. Ready? So here it is, the component method. It's incredibly simple. Step 1, eddy tukonga unga rendu vectors out. Step 2, just multiply the matching components. So multiply the I parts together, the J parts together, and the K parts together. Step 3, just add them all up. Avlodan, A1B1 plus A2B2 plus A3B3. You get a simple number as the result. Easy, right? இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணுமா? Think of it like a collab score for YouTubers. ரெண்டு கேமிங் யூடியூபர்ஸ் கொலாபரேட் பண்ணாங்கன்னா அவங்க கான்டென்ட் அலைன் ஆகும், அவங்க ஆடியன்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க கொலாப் ஸ்கோர் இல்லைனா நம்ம டாட் ப்ராடக்ட் ரொம்ப ஹையாக இருக்கும். ஆனால் ஒரு கேமரும் ஒரு குக்கிங் சேனலும் கொலாபரேட் பண்ணால் அந்த கான்டென்ட் அலைன் ஆகாது. ஸோ அவங்க கொலாப் ஸ்கோர் ஆர் டாட் ப்ராடக்ட் வில் பி 0. Vectors work the same way. So the crucial point is this. In the whole topicலே இதுதான் most important property. If the dot product of two non-zero vectors is 0, அந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஒன்னுக்கொன்னு பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஏன்னா cos 90 degrees is 0. இது நிறைய ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் ஆகும். ஸோ இதை நல்லா நினைவுல வச்சுக்கோங்க. A dot B equals 0 means they are perpendicular. Okay, dot product easier புரிஞ்சிருத்தா? Super. Now let's move on to our second type, the vector or cross product. If the dot product was an alignment checker, think of the cross product as a new dimension creator. It's kind of like making a TikTok duet. ஓகே, இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணோம்னா A and Bன்னு ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வச்சு மூணாவதா ஒரு புது வெக்டரா கிரியேட் பண்ணோம். Just like two TikTokers making a duet video. The final video is a completely new piece of content. And the most interesting part, இந்த புது வெக்டர் அந்த ஒரிஜினல் A and B ரெண்டுக்குமே பெர்பெண்டிகுலரா இருக்கும். The result is a vector, not a scalar. அகெயின் அந்த சின் தீட்டா என்கேட் ஃபார்முலா பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் 3x3 டிட்டர்மினன்ட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் கன்ஃபியூஸ்ட் ஹியர், பட் ஹியர்ஸ் த ட்ரிக் டு டூ இட் வித்வுட் எனி மிஸ்டேக்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் கம்போனன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி டிட்டர்மினண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஐயோட காலம் அண்ட் ரோவை மறைச்சிடுங்க. மீதி 4 நம்பர்ஸ் இருக்கும்ல, அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. A2 into B3 minus A3 into B2. அவ்வளோதான் ஐ காம்பனன்ட். இப்போ J ஹேட் காம்பனன்ட். இங்க தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. பி கேர்ஃபுல். சேம் மெத்தட் தான். Jயோட காலம் அண்ட் ரோவை ஹைட் பண்ணுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. A1 into B3 minus A3 into B1. ஆனா த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப், J காம்பனன்ட்க்கு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் போடணும். இது ரொம்ப முக்கியம். Finally, K-cap component. Same as the first step. K-காட column and row-ஆ hide பண்ணுங்க and cross multiply A1 B2 minus A2 B1. இந்த ஸ்டெப்க்கு plus sign தான். So the pattern is plus minus plus. ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம். Okay, so we have a new vector, but which way does it point? For that, we use the right-hand rule. Take your right hand and curl your fingers from the first vector, A, towards the second vector, B. The direction your thumb is pointing, that's the direction of your new vector, A cross B. ஓகே, ஸோ நவ் வி நோ போத். ரெண்டு ப்ராடக்ட்ஸும் பார்த்துட்டோம். இப்போ அவங்கள சைட் பை சைட் வச்சு அவங்களோட கீ டிஃபரன்சஸ் என்னன்னு ஒரு அல்டிமேட் ஃபேஸ் ஆஃப்ல பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ், டாட் ப்ராடக்ட் கிவ்ஸ் அ ஸ்கேலார், ஜஸ்ட் அ நம்பர். Cross product gives a brand new vector. Next,
A dot B is the same as B dot A. But A cross B is not the same as B cross A. அது minus B cross A. Order ரொம்ப முக்கியம் in cross product. So what? எதெல்லாம் எதுக்கு படிக்கிறோம்னு யோசிக்கிறீங்களா? இந்த cross productக்கு ஒரு super powerful real application இருக்கு. Why does this matter? Let me show you. Imagine A and B ரெண்டு வெக்டர்ஸ் ஒரு parallelogramோட ரெண்டு adjacent sides ஃபார்ம் பண்ணுது. இப்போ அந்த parallelogramோட ஏரியா வேணும்னா நீங்க வேற எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்லை. Just find their cross product A cross B. அதுக்கு magnitude எடுத்தா அந்த வேல்யூ தான் area of the parallelogram. Super easy, late. Geometry problem becomes a simple vector calculation. Phew, we've covered a lot. So let's do a super quick recap of everything we learned today. So, what are the main takeaways? Use the dot product to check if vectors are perpendicular. It gives you a simple number. Use the cross product to create a new vector and find the area of a parallelogram. And remember, with the cross product, order is super important. That's pretty much the whole topic in a nutshell. So let me leave you with this thought. ஒரு cross product வச்சு நம்ம area of a parallelogram ஒரு 2D ஷேப்போட ஏரியா கண்டுபிடிச்சோம். அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா வெக்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணா நம்மளால ஒரு 3D ஷேப்போட வால்யூம் கண்டுபிடிக்க முடியுமா? Think about this. This is where vectors get even more interesting. Keep exploring. You're doing great.